Taste the Daily. சென்னையில் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராயபுரம் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆட்சி நிறைவடைய இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிப்படி தூய்மை பணியாளர்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யாமல் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தனியார் வசம் ஒப்படைக்கும் நோக்கத்திலேயே விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புறக்கணித்து வருவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். இந்த அரசு இப்போ வந்து 5 வருஷமா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் விடுறாங்க. எத்தனையோ போராட்டத்தில் இறங்கியிருக்கோம், எத்தனையோ மறியல் பண்ணியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், மனித சங்கிலி பண்ணியிருக்கோம். கணப்பத்திட்டெல்லாம் 2 நாள் தங்கி வேலை நின்று இருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இப்போ வாரத்துக்கு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர சொகுசு வாழ்க்கையே நாங்கள் கேட்கல. தயவு செய்து சிஎம் அவர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும், எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்டை ரத்து செய்யணும். பணி நிரந்தரம் கோரி 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை புதுப்பேட்டையில் இருந்து எழும்பூர் வரை பேரணி சென்றனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற கோரி அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆதித்தனார் சாலையில் இருந்து எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் வரை கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். விடியா திமுக அரசு வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து தங்களை நம்ப வைத்து மோசம் செய்வதாக பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். 2016 எண் வரிசை 191, 192 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், கணினி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். அதன் பின்பு 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இதே வாக்குறுதியை தான் கொடுத்தார்கள். அதை அடுத்து சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இப்பொழுதுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அந்த வாக்குறுதி எண் 181 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். நினைத்து பாருங்கள், தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தல், இப்படி 3 தேர்தலிலும் வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை நம்ப வச்சு நாங்கள் மோசம் போயுள்ளோம்.